எலியாவுடைய வாழ்க்கையில திடீரென்று வந்த திருப்பங்கள், திடீரென்று வந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் நடுவுல இந்த மனுஷன் எப்படி நின்றுட்டு அவரை நீங்க அந்த காலில் பார்த்துருந்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனா தெரியாது, ஏன்னா எனக்கு கேடு வச்சுட்டாங்க, இன்னையோட என் லைஃப் முடிஞ்சிருச்சு, என் வெற்றிகள் எல்லாம் மண்ணில் விழப்போகுது. அந்த மாதிரி ஒரு இக்கட்டில் நிற்கும் போது தேவன் அந்த மனுஷன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 40 நாள் நடைபெண போறாரு. எப்படிங்க அப்படி போறீங்க, இறந்துருவீங்கன்னு எதிர்பார்த்தோம். அது மனுஷன் சொன்ன வார்த்தை. மனுஷன் சொன்ன வார்த்தை நிக்கல, கர்த்தர் சொன்ன வார்த்தை நின்றது. அதுக்கு இவர் என்ன செய்தாருன்னு கேட்டா, போய் எசபேல்ட்ட போய் நின்று கெஞ்சி இருக்கலாம், என் உயிரை எதுவும் செஞ்சிடாதான்னு கெஞ்சிருக்கலாம், அல்லது கொன்று போடுன்னு எசபேல்ட்ட நின்றுக்கலாம். அவர் நிக்கல, கர்த்தர்ட்ட போய் விழுந்துட்டாரு. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டாரு. இன்னைக்கு நினைக்கிறேன் நிறைய பேர் கொஞ்சம் நீங்க ஒழுங்கா தூங்கணும்னு நினைக்கிறேன். என்ன, நம்ம சும்மா அப்படியே பதறவே கூடாது, மனம் பதறலாம் கூடாது. மனம் பதறுகிறவனை பார்த்து கர்த்தர் சொல்ற, பயப்படாது. ஏன் பயப்பட, அமைதியப்பட்டு தூங்குப்பா, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீ தூங்கி கொண்டிருக்கும் போதே உனக்காக கிரியை செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கு. தூக்கம்ன்றது நான் வெறுமனே ஒரு சரீர பிரகாரமான தூக்கத்தை மாத்திரம் சொல்லலை, மனதளவுல கூட நம்ம ஒரு அமைதிக்குள்ள நம்ம போகணும், ஒரு சமாதானத்துக்குள்ள பிரவேசிக்கணும். கர்த்தர் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிற அவர் அனுமதிக்காம ஒன்றும் நடக்காது. நான் என் காரியங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், நான் இளைப்பாருவேன். ஐ வாண்ட் ரெஸ்ட், நான் இளைப்பாடுறேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் அமர்ந்து இருக்கிறேன், கர்த்தர் எனக்காக எழுந்தருளுவார். நான் சும்மா இருக்கிறேன், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். நான் மறைவிடத்துக்கு போறேன், கர்த்தர் எனக்காக ஜெயக்கொடி ஏற்றுவார். I want to rest, I want to rest, I want to relax, I want to cast all my cares on him. என்னுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைக்க விரும்புகிறேன். அவர் என்னை விசாரிக்கிற தேவன். எவ்வளவு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான இன்ஸ்டன்ஸ் வந்தா கூட அந்த நடுவில் காற்றையும் கடலையும் அமர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரை தாண்டி ஒரு பிரச்சனை என்னை மேற்கொள்ளவே கொள்ளாது. அதனால நான் அமர்ந்திருப்பேன், கர்த்தருக்குள்ள அமர்ந்திருப்பேன். ஆண்டவரே எனக்கு அந்த பலனை தாங்கன்னு கேளு. ரெண்டாவது நினைக்கிறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு கொடுத்த சாப்பாடை நான் சாப்பிட்டு தைரியமா இருப்பேன், நான் பலனா வைத்துக்கணும், ஹெல்த்தியா நான் இருப்பேன், என்னுடைய ஹார்ட்டையும் ஹெல்த்தியா வச்சுக்குவேன், என்னுடைய சோல், என்னுடைய ஆத்மாவும் நல்ல நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தியா இருக்கும். எப்பன்னு சொன்னா கர்த்தருடைய வசனத்தின் மேல நான் வாஞ்சியா இருக்கும். மனித வார்த்தைகள் எவ்வளோனா பேசட்டும், கர்த்தருடைய வார்த்தையை நான் பிடிச்சிடுவேன், அவருடைய வார்த்தையின் மேல நான் சார்ந்து கொள்ளுவேன், கவலைப்பட மாட்டேன். அவர் எல்லாவற்றையும் ஆதரிப்பார். எல்லாத்துக்கும் மேல பலனை பெற்றுட்டு சும்மா இருக்க கூடாது. கர்த்தர் என்னை காண்பிக்கிற புதிய வழியில நான் நடந்து முன்னேறுவேன். கண்டினியூ வாக்கிங். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை ஒரு ஷாக்கிங்கான இன்சிடென்ட்க்கு அப்புறமா, பாஸ்டர் இனிமேல் there's no hope, there's no future, எந்த இடத்துக்கும் திரும்பறதுக்கு எனக்கு வழியே இல்லை, எனக்குலாம் நம்புறதுக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே செய்யறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, சாப்பிட இஷ்டம் இல்லை, தூங்க இஷ்டம் இல்லை, என் குடும்பத்தை நடத்திட்டு போக இஷ்டம் இல்லை, வேலை செய்ய இஷ்டம் இல்லை, அப்படிலாம் சொல்லாதீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு காட்டுற வழியில நான் தைரியமா முன்னால போவேன், கர்த்தர் எல்லாம் நன்மையாகவே செய்து முடிப்பா. ஹல்லேலூயா. சில பேர் சில கோபங்கள்லாம் மனசுல வச்சிருப்போம், இதையே ஆண்டவர் இப்படி அனுமதிச்சாரு, ஏன் இப்படி செய்யல, அப்படி செய்யல, அப்படி கேட்காதீங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே புது கிருபை எனக்கு தாங்க, புது வழி காட்டுங்க, புது தயவு எனக்கு தாங்க, எனக்கு பலன் தந்து, எனக்கு சத்துவம் தந்து நடத்திட்டு போங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அறியாத புதிய பாதைகளை கர்த்தர் உங்களுக்காக காண்பிப்பா. ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு எசபேல மட்டும் பார்த்துக்கிட்டு உங்க ஃபியூச்சரை எழுதாதீங்க. she is one among the many that you have to face. நீங்க பார்க்க வேண்டிய அநேகர்ல அவளும் ஒருத்தி. ஆனா அவளை கர்த்தரை கொடுங்க, கர்த்தர் அவளை கவனிப்பார். நீங்க உங்க வழியில கர்த்தருடைய பர்வதத்துக்கு நீங்க போங்க, கர்த்தர் உங்களுக்காக செய்ய விரும்புகிற காரியங்களை நீங்க செய்யுங்க. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு பலன் தாரும். எத்தனை பேர் கேட்கலான்னு இருக்கீங்க, ஆண்டவர்கிட்ட பலன் தாரு, ஆண்டவரே எனக்கு பலன் தாரும், தொடர்ந்து முன்னேற பலன் தார்.